இப்போ இந்த நியூஸ் தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி தெரியும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிருஷ்ணல்டாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருஷ்ணல்டா ரீசெண்டாக ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் காமெடி ஷோஸில் நடிச்சிட்டு இருக்கவர் தான் நாஞ்சில் விஜயன் அவர்கள். அவர் ஒரு திருநங்கையை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு ஷூட் அப்போ தான் பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7 வருஷமாக அவங்க காதலிச்சிட்டு அவங்க காதல் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாய் கிருஷ்ணல்டாவுக்கு நிரூபிக்கிறதுக்கு வயிற்றுல குழந்தை இருந்துச்சு. நாஞ்சில் விஜயன் அவர்கள் பதிலடி கொடுக்குற விதமாக மாதம்பட்டி ஸ்டைலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது மாதிரி நம்ம யார் வந்தாலும் யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுக்கு சொல்கிற விதமாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மாதம்பட்டி அவர்களை கலாய்க்கிற மாதிரி குக்கு வித் கோமாளியில் இருக்கக்கூடிய நபர்களுமே வீடியோ வெளியிட்டிருக்காங்க. குரேஷி அண்ட் உமேர் அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அவர்கள் ஜாய் கிருஷ்ணல்டாவுக்கு எதிராக இந்த வழக்கை டைல்யூட் பண்ணணும், திசை திருப்பணும் அப்படின்ற ஒரே நோக்கோட குக்கு வித் கோமாளி இருக்கவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வெளியிட சொல்லியிருக்காருன்ற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு கீழே மாதம்பட்டி அவர்கள் கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. குரேஷிக்கு இன்னும் என்கிட்ட 2 வாரம் ட்ரைனிங் வாடா அப்படின்ற மாதிரி கமெண்ட்டும் கொடுத்துருக்காரு. உண்மையை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. கூட தொடர்பில் இருந்தார். இப்போ ரீசெண்டாக என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னை மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு. எனக்கு அது ஏன்னு தெரியல. எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும்ன்ற லீகலாக மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் எனக்கு ஒரு 11 வருஷமாக பழக்கம். அது ரீசெண்டாக தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். இப்படி சொல்லலாமான்னு தெரியல, பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து. அப்படியும் இருந்திருக்கேன். எனக்கு டிலே பண்ணுறதுக்கு இல்லை சார், எப்படியாவது என் கூட பேசிட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக நம்ம இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஜாய் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள பற்றி பார்க்கும்போது சரி ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, திருநங்கைன்றதுனால ஒதுக்கிடுவாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன்னா விஜய் டெலிவிஷனில் இருக்கார், நாஞ்சில் விஜயன் ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு. இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தார். கர்ப்பமாக இருக்கும் போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது. அப்பப்போ எதுனா தேவைன்னா ஒரு 1 lakh 2 lakh கேட்பார். நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன், திருப்பி கொடுத்துருவார். இப்போவே ரீசெண்டாக என்கிட்ட என்னோட 3 லட்ச ரூபாய் அவர் கையில் தான் இருக்குது. ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஏன் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு, திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரிஞ்சுதானே சார் பழகுறாரு. நான் ஃபோட்டோஸ் ஆதாரம் காட்டுறேன் சார். யாருன்னு தெரியாதவர் எப்படி வீடியோ காலில் என் கூட நைட்டு 11:30 2 மணிக்கு 3 மணிக்கு நைட் ஷூட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசுகிறாரு. எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார். ஓய், என்னடி பண்ணுற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. ஷூட்டிங் வந்துட்டேன், மேக்கப் போட்டுட்டேன், பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாத. என்றைக்குமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. மிஸ் யூ. நான் எந்த தப்பு பண்ணல சார். எப்போ பார்த்தாலும் பயந்தினே கெட்டப் போட்டிருக்காரு, மேல பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. ஓய், என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ.
லவ் யூ. டாட்டா. ഓയ് എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ? കാഫി കളിച്ചു, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളഞ്ഞു, റൂമിലേക്ക് കുളിച്ച് റെഡിയായി. അവിടെ 4 o'clock മീറ്റിംഗ് ഉണ്ട്. ഞാൻ ഒരു 3:30 ഇവിടെ ഇരുന്ന് ചെല്ലാം. എന്നാ കാര്യം? മിസ് യു, ലവ് യു, ഹാപ്പി ഓണം വിഷസ് എന്റെ ഭാര്യ. ஓய் என்ன பண்றீங்க மக்களே? குக் வித் கோமாளியில எலிமினேட் ஆயிட்டேன். வீட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டேன். இப்போ குக் வித் கோமாளி போக முடியாது. 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. 2:30 இங்கல இருந்து கிளம்புறேன். காஃபி குடிச்சிட்டேன். லவ் யூ, மிஸ் யூ.